விஜய் மூன்றாவது முறையாக சந்தித்தும் தமிழக ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்காததால் தாவேக ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து குழப்பமான சூழல் நீடிக்கிறது. விஜய் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்கள் என்ற பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில் ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அறிவித்துள்ளன. இதில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய் வசம் ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதங்களை வழங்கிவிட்டன. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே தாவேகாவிற்கு முதலில் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பின்னர் திடீரென தனது ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு மூன்றாவது முறையாக சென்ற தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்தார். அப்போது ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது தாவேகா நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எனினும் ஆளுநர் இன்னும் விஜய்க்கு அழைப்பு விடுக்காததால் தாவேகா பதவி ஏற்பதில் சிக்கல் நீடிக்கிறது.